மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பே அவனை பற்றிய ஒரு தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மகத்தான தீர்மானத்தை அறிவித்தான். நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன். மலக்குகள் பணிவுடன் ஒரு கேள்வி எழுப்பினர். அங்கே குழப்பம் செய்யவும் இரத்தம் சிந்தவும் கூடிய மனிதனை நீ அமைக்கப் போகிறாயா? நாங்கள் உம்மை புகழ்ந்து உம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பதிலளித்தான். நிச்சயமாக நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே. இதனைத் தொடர்ந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான். நிச்சயமாக நாம் மனிதனை ஒலிக்கும் உலர்ந்த மண்ணிலிருந்து மாற்றப்பட்ட கருமண் சாரத்திலிருந்து படைத்தோம். அவன் படைப்பு பூரணமடைந்த தருணத்தில் அதை நான் முழுமைப்படுத்தி அதில் நான் உண்டாக்கிய உயிரூட்டத்தை வழங்கினால் நீங்கள் அவனுக்கு சுஜூது செய்து விழுங்கள். அதனை அடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு அறிவை வழங்கினான். ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அவற்றை மலக்குகளின் முன் வெளிப்படுத்தி, நீங்கள் உண்மையாயின் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள். மலக்குகள் பணிவுடன் உரைத்தனர், நீ பரிசுத்தமானவன். நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு அறிவில்லை. நிச்சயமாக நீயே அனைத்தையும் அறிந்தவன், ஞானமுள்ளவன். அதன் பின் அல்லாஹ் உத்தரவிட்டான், ஆதமே, இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவற்றின் பெயர்களை துல்லியமாக அறிவித்த போது, வானங்களின் மறைவையும் பூமியின் மறைவையும் நான் அறிவேன் என்று உங்களிடம் கூறவில்லையா? அறிவு, அதுவே மனிதனுக்கு அளிக்கப்பட்ட முதல் உயர்வு. அதனைத் தொடர்ந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு கட்டளையிட்டான், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். அனைத்து மலக்குகளும் கீழ்ப்படிந்தார்கள், ஒருவனை தவிர. அகம்பாவமே அவன் வீழ்ச்சியின் தொடக்கம். அவனே இப்லீஸ். இதிலிருந்தே மனிதனின் முதல் சோதனை ஆரம்பமாகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரிவாயா ப்ராஜெக்ட், நபிமார்களின் வரலாற்று தொடரின் அடுத்த கட்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பார்ட் 2வில் தொடர்கிறது. அதை தவறவிடாமல் தொடர இணைந்திருங்கள்.